ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபேசியர் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 4வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, ஆவிக்குரிய உன்னதங்களிலே என்று சொன்னால் விண்ணகம் சார்ந்த அல்லது உன்னதம் சார்ந்த என்கிற காரியத்தை குறிப்பிடுகிறது. உன்னதங்களிலே விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னவர் முதலாக எபேசு சபைக்கு ஒரு கருத்தை சொல்லுகிறார். தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நித்திய தேவனின் அனாதி தீர்மானங்களை தமது தீர்க்க தரிசன விரல்களால் வடிக்கும் பவுல் கிறிஸ்தவர்க்குரியவர்களின் தெரிந்து கொள்ளுதலை உலக தோற்றத்துக்கு முன்பே நிகழ்ந்தது என்று அவர் இங்கே காட்டுகிறதை பார்க்கிறோம். உலகில் நடைபெறும் எதுவும் தேவனுக்கு தெரியாதவை அல்ல. அவர் அதற்காக ஒரு வடிவமைப்பையும் ஒரு காலத்தையும் அவர் குறித்துள்ளார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தும் அவர் சித்தப்படிதான் நிறைவேறும். ஆயினும் உலகில் நடக்கும் அனைத்து அராஜகங்களும் கால வரையறைக்குள் அனுமதிக்கப்பட்டு காணப்படுகின்றன. இவை அனைத்துக்கும் முடிவு உண்டு. ஆனால் தமக்குரியவர்களுக்கோ மனித சிந்தனைக்குள் அடங்காத அளவுக்கு மிகப்பெரிய திட்டங்களை வகுத்து ஆண்டவர் வைத்துள்ளார். இது அவரது பாரபட்சத்தை காட்டுகிறது என்பதை ஒருதலை சார்பாக அநேக விவாதங்களை எழுப்புவோர்கள் உண்டு. கிறிஸ்துவுக்குள் நின்று கொண்டு உன்னதங்களை ஆராயும் எந்த ஒரு விசுவாசிக்கும் இது பாரபட்சமாக தோன்றாது. புரிந்து கொள்ளுதலும் அவர்களுக்கு கடினமாக இருக்காது. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு மனுஷன் இந்த தேவனுடைய சத்தியங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். உலக தோற்றத்திற்கு முன்னே என வேதாகமம் கூறும் 3 வசனங்கள் வேதத்திலே காணப்படுகிறது. எபேசியர் 1:4 இந்த பகுதியிலே இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மற்றும் 1 பேதுரு 1:20 யோவான் 17:24 உலக தோற்றத்திற்கு முன்பே என்ற வசனங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது. இதில் யோவான் குறிப்பிடுகிற வசனம் கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இடையே விளங்கிய ஒரு அன்பை குறிப்பிடும் பொழுது பேதுரு கிறிஸ்து நமக்காக குறிக்கப்பட்டதை அங்கே குறிப்பிட்டு தன்னுடைய 1 பேதுரு 1:20 காட்டுகிறார். யோவான் காட்டும் பொழுது கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இடையே விளங்கின ஒரு அன்பை குறிப்பிடுகிறார். பேதுரு கிறிஸ்து நமக்காக பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக குறிக்கப்பட்டிருக்கிறதை காட்டுகிறார். ஆனால் பவுலோ சற்று கூட அதற்கு அப்பால் சென்று அவர் காட்டுகிற காரியம் என்ன? அப்போது அவருக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையை அவர் குறிப்பிடுகிறார். காலம் வந்தபோது பிதாவின் முன் குறிப்பின்படியே, அதாவது வசனம் 11 சொல்லப்படுத, மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும் படிக்கு என்று சொல்லப்படுகிறதே. ஆகவே அவருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையை இங்கே காட்டுகிற பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தார் எதற்காக என்று சொல்லியும் அவர் காண்பிக்கிறார். வசனம் 7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆவியானவர் அதனை முத்திரையிட்டு உறுதிப்படுத்தினார் என்கிறத 13-14 வசனங்களில் பவுல் ஒருபடி மேலே போய் அதை எடுத்து காட்டுகிறார். இதை தியானிக்கும் உள்ளங்கள் மகிழ்ச்சியினால் நிறைவதோடு அவருக்காக நியமிக்கப்பட்ட பாதையில் நாம் ஓடாமல் அமர்ந்திருக்காதபடி அது ஒவ்வொரு நாளும் நம்மை தட்டி நம்மை ஏவி அது நம்மை பிரயாசப்பட செய்யக்கூடியதாக இருக்கிறது. முன்குறித்த ஒரு ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்ட ஒரு ஆண்டவர், நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த ஆண்டவர், ஆவியானவரால் நம்மை முத்திரையிட்டு உறுதிப்படுத்தின ஒரு ஆண்டவர். இந்த அன்பை நான் நினைக்கும் பொழுது அவருக்காக நமக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையில் ஓடி ஆண்டவருக்கென்று பணி செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.